CPA இது ப்ரோ சேனல். சாக் பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது PGTRB கல்வி உளவியல் மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 6 பார்ட் நம்பர் 1. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். அந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பகிரும்போது அதற்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த தேர்வை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் அதற்கு கட்டணம் கட்டி நீங்கள் இந்த தேர்வை எழுதலாம். அதற்கு நீங்கள் விளக்கங்கள் பெறுவதற்கு இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பருடன் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியில் சேர்ந்து நீங்களும் உங்கள் லட்சியத்தை அடையுங்கள். இந்த தேர்வானது முதலில் அதற்கான மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் எடுக்கப்பட்டு அன்றே தேர்வு வைக்கப்படுகிறது. இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 1வது கேள்வி, மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் முதன்மையானது. மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் முதன்மையானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாதுகாப்பு தேவைகள், உயிரியல் தேவைகள், தன்மதிப்பு தேவை, அன்புரிமை தேவைகள். 2வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் உளத்திறன் அல்லாதது. கீழ்கண்டவற்றில் உளத்திறன் அல்லாதது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சொல்வன்மை, எண்ணிக்கை திறன், ஊக்கம், மனப்பாடம். 3வது கேள்வி, அடைவூக்கியினை உயர்த்தும் வழி யாது? அடைவூக்கியினை உயர்த்தும் வழி யாது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆசிரியரின் உற்சாகம், ஆசிரியரின் கண்டிப்பு, ஆசிரியரின் கோபம், குழுவினருடன் இருத்தல். 4வது கேள்வி, அடைவூக்கத்தை அளவிடும் சோதனை. அடைவூக்கத்தை அளவிடும் சோதனை. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆளுமை சோதனை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, ஊக்கச் சோதனை. கடைசி ஆப்ஷன் A மற்றும் B. 5வது கேள்வி, தன் நிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர். தன் நிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஜங், முர்ரே, ஹர்னே, மாஸ்லோ. 6வது கேள்வி, பயிற்சியின் விதி இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது. பயிற்சியின் விதி இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது. அதாவது பயிற்சியின் விதி என்பது கீழ்கண்ட எந்த முக்கியத்துவமாக வலியுறுத்தி கூறியிருக்கு, இதுதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தூண்டுகோல், பரிசு, மறுபடி செய்தல், தண்டனை. 7வது கேள்வி, அடைவு ஊக்கி பற்றி ஆய்வு செய்த அறிஞர். அடைவு ஊக்கி பற்றி ஆய்வு செய்த அறிஞர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஹாப், டெம்போ, அட்கின்சன், பியாஜே. 8வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது உடல் தேவையுடன் இணைந்த ஊக்கி? கீழ்கண்டவற்றில் எது உடல் தேவையுடன் இணைந்த ஊக்கி? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பசி, காப்புணர்ச்சி, துணிச்சல், விடுதலை உணர்வு. 9வது கேள்வி, சமூக தேவையால் எழும் ஊக்கி எது? சமூக தேவையால் எழும் ஊக்கி எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காப்புணர்ச்சி, தாகம், உறக்கம், பிறரால் ஏற்கப்படும் நிலை.
10வது கேள்விக்கு வந்துட்டோம். கீழ்கண்டவற்றில் எது மனம்சார் தேவை ஊக்கி? கீழ்கண்டவற்றில் எது மனம்சார் தேவை ஊக்கி? இதனுடைய ஆப்ஷன்ஸ் பசி, காப்புணர்ச்சி, விடுதலை உணர்வு, தாகம். 11வது கேள்வி, ஊக்கிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஊக்கிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 3, 5, 2, 4. 12வது கேள்வி, பொருத்த பாடின்மைக்கு காரணமாக அமையும் ஊக்கி. பொருத்த பாடின்மைக்கு காரணமாக அமையும் ஊக்கி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மனம்சார் ஊக்கிகள், தன்னுணர்வு ஊக்கிகள், உடல் தேவை ஊக்கிகள், சமூக தேவை ஊக்கிகள். 13வது கேள்வி, ஓரளவு தெரிந்த செயலை செய்யும்போது அச்செயலில் உயர் சாதனை பெற விரும்புகிற நிலை டேஷ். ஓரளவு தெரிந்த செயலை செய்யும்போது அச்செயலில் உயர் சாதனை பெற விரும்புகிற நிலை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அவாவு நிலை, அடைவு ஊக்கி, ஊக்கம், நுண்ணறிவு. 14வது கேள்வி, எல்லா கற்றல்களிலும் ஏதேனும் ஒரு வகை ஊக்கி இருத்தல் அவசியம் என்று கூறியவர். எல்லா கற்றல்களிலும் ஏதேனும் ஒரு வகை ஊக்கி இருத்தல் அவசியம் என்று கூறுபவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காக்னே, ப்ரூனர், கெல்லி, பியாஜே. 15வது கேள்வி, கற்றல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதாரமாக அமைவது டேஷ். கற்றல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதாரமாக அமைவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கற்பித்தல், ஊக்கம், நுண்ணறிவு, நினைவு. 16வது கேள்வி, சாதனை ஊக்கக் கொள்கையை விரிவாக்கியவர். சாதனை ஊக்கக் கொள்கையை விரிவாக்கியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஹல், மாஸ்லோ, மெக்லீலேண்ட், ஃபினே. 17வது கேள்வி, அடைவூக்கம் மிக்கவரிடம் காணப்படுவது. அடைவூக்கம் மிக்கவரிடம் காணப்படுவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் எளிய செயல்களை விரும்புதல், உயர் அவாவு நிலை, தோல்வி கண்டு அஞ்சுதல், புதிய சாதனை செய்யாமை. 18வது கேள்வி, மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி. மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுய கௌரவம், ஆளுமை, பாதுகாப்பு, அடிப்படை தேவைகள். 19வது கேள்வி, ஒருவரது அவாவு நிலையை பாதிக்கும் காரணி எது? ஒருவரது அவாவு நிலையை பாதிக்கும் காரணி எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் உணர்வின்மை, இலக்கில்லாமை, ஆர்வமின்மை, ஈடுபாடு. 20வது கேள்வி, அடைவூக்கிக்கு ஆதாரமாக அமைவது. அடைவூக்கிக்கு ஆதாரமாக அமைவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தன்னம்பிக்கை, தன் மதிப்பு, உடல் தேவைகள், நுண்ணறிவு. 21வது கேள்வி, அச்சீவிங் சொசைட்டி என்னும் நூலை எழுதியவர். அச்சீவிங் சொசைட்டி என்னும் நூலை எழுதியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் டேவிட் மெக்லீலேண்ட், கெல்லாக், ராபர்ட் காக்னே, அட்கின்சன். 22வது கேள்வி, இலக்குகள், மதிப்புகள், கவர்ச்சிகள் எனும் பொருட்களுடன் தொடர்புடைய ஊக்கி எது? இலக்குகள், மதிப்புகள், கவர்ச்சிகள் எனும் பொருட்களுடன் தொடர்புடைய ஊக்கி எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் உடற்தேவை ஊக்கி, தன்னுணர்வு ஊக்கி, மனத்தேவை ஊக்கி, சமூக தேவை ஊக்கி.
23வது கேள்வி, ஊக்கத்தின் இயல்பு என்பது. ஊக்கத்தின் இயல்பு என்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காப்புணர்ச்சி, பிறரால் ஏற்கப்படும் நிலை, செயலுக்கான சக்தியை திரட்டுகிறது, ஏதுமில்லை. 24வது கேள்வி, ஒரு திறமையான ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு கல்வியின் நோக்கம் என எதை காட்டுகிறார்? ஒரு திறமையான ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு கல்வியின் நோக்கம் என எதை காட்டுகிறார்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வெற்றி, ஊக்கி, மதிப்பெண்கள், ஏதுமில்லை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி மற்றும் யூனிட் 6னுடைய 25வது கேள்வி. இவற்றில் சமூக பொருளாதார நிலையை நிர்ணயிக்காத காரணி எது? இவற்றில் சமூக பொருளாதார நிலையை நிர்ணயிக்காத காரணி எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தொழில், இனம், கல்வி, வருமானம். அனைத்து வினாக்களுக்கும் விடைகள் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதற்கான மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் இதற்கான கட்டணம் கட்டி சேர்ந்து இதற்குரிய பயிற்சியில் பங்கேற்று உங்கள் ஆசிரிய கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.